தொடங்கலாம். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை சுமந்து செல்கிற கழுதியாகிய என்னை தகப்பனே இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்திய கிருபைகளுக்காக, தயவு இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் தகப்பனே உடைய சமூகத்தில் பிரீதியா இருக்க வேண்டுமாறு கூட கொஞ்சம் வீணான வார்த்தைகளை பேசி தகப்பனே நான் செய்யாதபடிக்கு என்னை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாறு கூட கொஞ்சம் மீதி அந்நேரத்தை உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாத்தையும் ஒருவருக்கே சேர்த்துகிறேன். நேசிக்கிற என்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த நாள்ல நான் எடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, பயம் பயப்படாமை குறித்து நான் எடுத்திருக்கேன். பயம் நாம் யாருக்கு பயப்படுகிறோம்? உலகத்துல அநேக விதமான பயங்கள் உண்டு. ஆனா அப்படிப்பட்ட பயங்கள்ல நாம் யாருக்காக பயப்படுகிறோம்? கர்த்தருக்காக பயப்படுகிறோமா? உலக மனிதருக்காக பயப்படுகிறோமா? நம்முடைய வேத புத்தகத்துல அழகாக கூறப்பட்டிருக்கு. என்னன்னா, நீதிமொழிகள் 29:25 மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று. அப்போ நாம் எப்படி என்றால், நம்ம ஒரு சில நேரங்கள்ல 2 தோணியில கால் வைக்கிறவங்க மாதிரி நம்ம இருக்கிறோம். எப்படின்னா, 2 தோணியில கால் வச்சா என்ன நடக்கும்? அலைகள் வேகமா வரும்போது நடுவுல நம்ம விழுந்துருவோம். அந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு துன்பங்கள் துயரங்கள் வரும்போது நாம் என்ன செய்யறோம்னா, தேவனை மறந்து விடுகிறோம், மனுஷரை நாடி ஓடுகிறோம், அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும்? பற்றுதலா இருக்க வேண்டும். நாம் ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும் பொழுதுதான் நாம் தேவனிடத்துல என்ன செய்ய முடியுமா? பற்றுதலா இருக்க முடியும். மாம்சம் பலவீனமானதுனால ஆவி உற்சாகம் உள்ளது. அப்ப நம்முடைய மாம்சம் பலவீனம் அடையும் போது நாம் யாரை மறந்துடுறோம்? தேவனை மறந்துடுறோம். ஒரு பண நெருக்கடியோ சுகவீனமோ பலவீனங்களோ நம்மை நெருக்கும் போது, குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம என்ன செய்யறோம்? இவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம், நம்முடைய பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், சகோதரர்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓடுறோம். அப்படி நம்ம கேட்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில எதை தரும்னா, கண்ணியை தான் தரும், நன்மையை தராது. ஆமா, மனுஷனை தேடி ஓடுறது வீண்கிறத கடவுள் சொல்றாரு. அடுத்து நான் தேவனை நோக்கி பார்க்கும் போதுதான் நம்ம என்ன செய்வோம்? உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவோம் என்பது உணர்த்தப்படுகிறது. இப்போ நம்முடைய வேத புத்தகத்துல என்ன காணப்படுதுன்னா, பயப்படாதே என்று 41 தடவைகள் என்ன செய்திருக்கு? எழுதப்பட்டிருக்கு. பயம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட தேவையான ஒன்று. பயம் இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறோம்? எதை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். ரொம்ப தைரியமா இருப்போம். என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு மனுஷன் அவனை தாக்குறதுக்கு ஒரு நாய் வரும்போது அந்த மனிதன் என்ன செய்யறான்? அவனுக்கு பயப்படுறான். கண்டிப்பா பயம் வரும் அந்த இடத்துல. அதனால எப்படி நாம் தப்பித்து கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்கிறான். அந்த பயம் நமக்குள்ள இல்லைன்னா என்ன செய்வான்? நாய் வந்தான்னு யார் வந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு தைரியத்துல நம்ம இருப்போம். ஆனா அதற்கு தேவனே முதல்ல என்ன செய்யறாரு? ஒரு பயத்தை நமக்குள்ள கொடுக்கிறாரு. அப்போ அதை குறித்ததான பயம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆபத்தை சந்திப்போம். கண்டிப்பா பயம் என்ற உணர்ச்சி நம்முடைய வாழ்க்கைக்கு என்னதான்? ஒரு தேவையான ஒன்றுதான். அந்த பயம் இருந்தாதான் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கிறவங்களா இருப்போம். இல்லைன்னா நமக்குள்ள அந்த தேவனை நோக்கி பார்க்கிறதான ஒரு காரியம் நம்மிடத்துல என்ன செய்யுது? காணப்படாது. முதலாவது நம்ம யாருக்கெல்லாம் பயப்படுறோம் அப்படின்னா, மனிதர்க்கா, தேவ பிரசன்னத்திற்கா, மரணத்திற்கா, கர்த்தர்க்கா என்பதை நம்ம என்ன செய்யணுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்ன பயம் நமக்குள்ள இருக்குது அப்படிங்கறத நாம என்ன செய்யணுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில முதலாவது பயம் எங்க வந்துச்சு நம்முடைய வேதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகில் முதல் பயம் எப்பொழுது என்றால், ஆதியாகமம் 3:10 அனுதினமும் தேவனோடு உலாவிக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்யும் போது, நாமோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு தவறுகளை செய்யும் போது, ஒரு அதிகாரிகளுக்கு முன்னால பொய் சொல்றதோ அல்லது அவங்க கொடுத்த காரியங்களை நம்ம செய்யாம
செய்துட்டேன்னு சொல்லுவதோ அந்த பயத்திற்கு காரணம். அப்போ பயத்திற்கு காரணமானது என்ன அப்படின்னா, பாவம் மட்டுமே பயத்துக்கு காரணம் என்பதை அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவன் தப்பு செய்தனால்தான் தேவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்தான் என்பதாக நம்ம ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். எசேக்கியேல் 18:4 என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்யற ஆத்மா என்ன செய்யுமா? சாகும். பாவம் செய்யும் போது அவனுக்கு ஒரு சாவு என்பது இந்த இடத்துல என்னன்னா ஒரு அடி என்பதாக நம்ம ஒரு தவறு நடக்குது அந்த இடத்துல. அடுத்து இன்னொரு வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யற ஆத்மா கண்டிப்பா மரணத்தை சந்தித்துட்டா ஆகணும். பாவங்கிறது நிறைய இருக்குது. தற்கொலைங்கிற பாவம் இருக்குது, தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறது, அடுத்தவங்களை கொலை செய்யறது, இதெல்லாமே பாவம் தான். அப்படிப்பட்ட பாவங்கள் வரும்போது அது என்னவாகுதுன்னா உலகத்துல மரணத்தை தருகிறதாக காணப்படுகிறது. அடுத்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்களா, மனிதருக்கு பயப்படும் பயம். நம்ம வாழ்க்கையில நாம் அண்டை அயலகத்தாருக்கோ அல்லது ஒவ்வொருவருக்காக நம்ம பயப்படும் பயம் என்ன செய்யுமா? கண்ணியை வருவிக்கும். அப்படிப்பட்ட பயம் நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்து, சரீரத்தை கொலை செய்யக்கூடிய மனிதருக்கு நாம் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் எதுல சொல்றாருன்னா, லூக்கா 12:4. ஏன்னா மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, நம்மளை பாவத்துக்கு வீழ்த்துகிறவர்கள் தான், நம்ம கொலை செய்யறவங்க தான், ஏதாவது துன்பத்துல மாட்டி விடுறவங்க தான். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாதான்? பயப்படக்கூடாது என்பதாக லூக்கா 12:4 கூறியிருக்கிறது. அடுத்து, தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்கள் மேல் அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா யாருக்குமே தீமை செய்யாம, அதிகாரிகளுக்கு எதிராக பேசாம, நீதியும் நேர்மையுமாக கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டாமா? மேல் அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டியது. என்னுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ தேவன் எனக்கு அதுல விடுதலை கொடுக்கிறவரா காணப்பட்ட அந்த சாட்சி முன்னாலே நான் சொல்லியிருக்கேன். அப்படியாக ரோமர் 18:13 4 வசனங்கள்ல சொல்லப்படுகிறது, மேல் அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டாம், நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்கும் போது. அடுத்து, ஆனால் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படணும். நம்ம யாருக்கு பயப்படணும்னு கடவுள் சொல்றாரோ அவங்களுக்கு நாம பயப்படணும். அப்படிப்பட்ட வசனங்கள் எங்க இருக்குன்னா, ரோமர் 13:7 சொல்றாரு, அது எதன் நிமித்தமாக நாம் பயப்படணும்னா மரியாதை நிமித்தமாக. மரியாதை நம்ம யாருக்கு கொடுக்கணும்? முதலாவது தேவனுக்கு கொடுக்கணும். அடுத்தபடியாக உலகத்தின் மேல் அதிகாரிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனா தவறு செய்தாதான், இல்லைன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமாக ஒன்று என்னன்னா, நாம் பெற்றோருக்கு, நம்மை இந்த உலகத்துல பிறக்க செய்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற நம்முடைய பெற்றோருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா பயப்பட வேண்டும் என்று லேவியராகமம் 19:3 கூறப்படுகிறது. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எபேசியர் 6:1 கூட, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். யாருக்குள்ள கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ள நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருக்குன்னா அவர் சொல்லுகிற வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த 10 கற்பனைகளில் உண்டாகிய பெற்றோரை கனம் பண்ணுகிற காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அவங்களுக்கு நம்ம பயந்துதான் வாழணும். ஏன்னா அவங்க நம்மளை நீதியின் பாதையில நடத்துவாங்க. பொல்லாத வழியில செல்லும் போது நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்ப நாம் அவர்களுடைய சொல்லுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து பயப்பட்டு நடக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது என்னன்னா, தேவ பிரசன்னத்தில் வருகிற பயம். நம்ம ஆலயத்துக்கு போறோம். ஆலயத்துல போகும்போது உன் சகோதரனோட ஒப்புரவாகிதான் நம்ம என்ன செய்யணும்? திருவிருந்துல கலந்து கொள்ளணும். அந்த இடத்த ஒரு சுத்தமான இடம். அந்த இடத்துல நாம் யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு கண்டிப்பாக பயப்படும். அந்த நாட்கள்ல தேவ தூதர்களை தரிசித்த யாக்கோபுக்கு தேவன் தரிசனமானாரு, மரியாளுக்கு தேவதூதர்கள் தரிசனமானாங்க, மோசேக்கு தேவதூதன் தரிசனமானாரு, கிதியோனுக்கு, யாக்கோபுக்கு, இன்னும் பலருக்காக, சகரியாவுக்கு, இப்படி பலருக்காக அவர் தரிசனம் ஆகும்போது அவங்க என்ன செய்யறாங்க? அந்த தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது அவங்க பயப்படுறாங்க. ஐயோ என்ன ஆகுமோ, தேவதூதர்களை நாங்க பார்த்துட்டோமே, இனிமே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீர்கள். அப்போ அந்த இடத்துல தேவன் நமக்கு கொடுக்கிறதான
ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, தேவதூதர்களை காண்கிறன்னா அவருக்கு பயந்து நடக்கணுமே தவிர தேவையற்ற பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதை சொல்லப்படுகிறது. அடுத்து நமக்குள்ள என்ன பயம் காணப்படும்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு காணப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் சொல்லப்படுது. அவர் அன்புள்ளவர், ஆவியினாலே தமது பிரசன்னத்திற்குள் நாம் வருவதற்கு அனுமதி அளித்துள்ளார். எபேசியர் 2:18 அதுல அந்த அதிகாரத்துல அந்த 18ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா அன்புள்ளவரா, ஆவியினாலே தமது பிரசன்னத்திற்குள் நாம் வருவதற்கு அனுமதி அளித்துள்ளார். அவருடைய ஆவியினாலே நாம் அவருடைய சன்னிதானத்திற்கு செல்ல முடியும். ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது அவர் நம்மோடு இடைபடக்கூடிய தேவனா இருக்கிறார். அதன் நிமித்தமாக நாம் அவருக்குள்ளே போக முடியும். அடுத்து 3:12 என்ன சொல்லப்படுகிறது என்றால், மேலும் அவர் தமது பரமபிதா, யாரு, நம்மை இந்த உலகத்திற்கு உருவாக்கிய தேவன் யாரு, அவர் மட்டும்தான். நாம நாமா வந்து விடல. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நாமா எங்க அம்மா கூட எங்க அம்மாவின் மூலமா வந்துட்டேன் அப்படிங்கிறது தவறு. இந்த இடத்துல நான் பிறந்திருக்கிறேன், இந்த குடும்பத்துல நான் ஒரு மகளா இருக்கிறேன் அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் இல்லாம நடந்திருக்காது. வேற எங்கேயோ நான் போயிருந்திருக்கலாம். ஆனால் கடவுளை அறிந்த ஒரு குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன் என்றால் அது அவருடைய பரமபிதாவினுடைய சித்தம் என்பதை நாம் அறிகிறோம். நாம் தேவனுடன் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாகிறது. அவர் நம்ம இந்த இடத்துல படைத்தார்னா நாம் அவரோடு சேரக்கூடிய ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அடுத்து நம்மளை என்ன தேர்ந்தெடுத்தார்னா, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அவர் நம்ம என்ன செய்ய மாட்டாராம், தண்டிப்பார் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அவர் தண்டிக்கிற தேவன் கிடையாது. நம்மை அப்பொழுது இமைப்பொழுது கைவிட்டாலும் தன் மேல் உள்ள உருக்கமான இரக்கங்களெல்லாம் நம்மை சேர்த்து கொண்டு ஒரு நல்ல வழியில நடத்துகிற தகப்பன் தான் யாரு, நம்முடைய பரமபிதா. அதனால நாம் பயப்படக்கூடாது. ஆனாலும் ஒரு கண்டிஷன் இருக்கு, நம்ம திரும்ப திரும்ப பாவங்களை செய்யக்கூடாது. கடின இருதயம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. ஒரு தடவை நம்மை தவறுல இருந்து நம்மளை மன்னித்து விட்டார்னா மறுபடியும் நாம் அந்த தவறுகளை செய்யக்கூடாது. அப்போ அந்த பயம் நமக்கு தேவையில்லை. ஏனெனில் நமக்கு வரவேண்டிய தண்டனைகள் யாவையும் யார் சுமந்துட்டான்னா இயேசுவானவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை ஏசாயா 53:4-5 1 பேதுரு 2:24 வசனங்கள் மூலமாக நாம் அறியலாம். எபேசியர்ல என்ன சொல்றாரு, ஏசாயால என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனை இழந்தாரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு, சிலுவையில் அவர் என்ன செய்தாரு, அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு. அதனால நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்யறோம், குணமாகிறோம். இந்த உலகத்துல யாராவது அப்படி நடப்பாங்களா? ஒருவேளை நம்ம உறவினர்களோ அல்லது நம்முடைய அப்பா அம்மாவோ, ஐயோ நம்ம பிள்ளை பாவம் செய்துட்டான் அதனால நான் ஜீவனை விடுவேன்னு சொல்லுவாங்களா? இல்ல, அது நடக்காத ஒரு காரியம். அது பாவம் என்று உணர்ந்து அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆனா நமக்காக மரித்தவர் யாருன்னா ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பரம பிதாதான் நமக்காக சிலுவையிலே தொங்கி நம்முடைய பாவங்களுக்காக அவர் கஷ்டத்தை அனுபவித்தார், நொறுக்கப்பட்டார் என்பதாகும். அதுபோல 1 பேதுரு 2:24 என்ன பண்றோம்னா, அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம், குணமாகிறோம். ஏன், அவர் நமக்காக அடிக்கப்பட்டதுனால அவருடைய சரீரத்துல காயங்கள் ஏற்பட்டது, தழும்புகள் ஏற்பட்டது. அந்த தழும்புகளினால் நாம் என்ன செய்யறோம், குணமானோம். அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர்னா மிகவும் பெரியவர், அன்புள்ளவர், ஆதியும் அந்தமும் ஆனவர். அடுத்து தேவன் எல்லாரை காட்டிலும் சிறந்தவர். இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும், பயந்து நடுக்கத்துடனும் பயத்துடனும் நடுங்கி வாழணும். சங்கீதம் 2:11, சங்கீதம் 33:8 சொல்றாரு, பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவிக்க வேண்டும், பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக என்று குறிப்பிடும். அப்ப நம்ம
நம்முடைய தேவனை எப்படி ஆராதிக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் நம்ம தேவனை பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கணும். அவருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது நாம் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவங்களா, அவரை நோக்கி பார்க்கிறவர்களா நாம் என்ன செய்யணும்? காணப்படும். அப்போ பூமியெல்லாம் கர்த்தருக்கு, அப்போ பூமியில் உள்ள மக்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுவதாக என்று இந்த வசனங்களில் குறிப்பிடப்படுகிறது. இதன் அடிப்படையில வேதாகமத்தில் வாழ்ந்தவர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சிலரை நான் சொல்றேன், சுருக்கமா தான் சொல்றேன். ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது, யோசுவா, காலேப், இவர்களை பற்றி நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 22:1-2 ஆபிரகாமை நோக்கி பார்க்கும்போது ஆபிரகாம்கிட்ட 2 குணம் இருந்துச்சு. ஒண்ணு, முதலாவது குணம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன். அவன் தேவனிடத்துல கேட்கிறான். 25 ஆண்டுகள் கழித்து கொடுக்கப்பட்ட மகனை தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலி செலுத்த மோரியா மலைக்கு போறான். அந்த இடத்துல பலி கொடுக்கும்போது தேவன் அவனோடு பேசுகிறார். பிள்ளையாண்டான் மேல கைய போடாதங்கிறாரு. அடுத்து பலி செலுத்துவதற்கான ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல கொடுக்கிறார். ஏனென்றால் அவன் தேவனை விசுவாசித்தான், தேவன் மேல பற்று வைத்திருந்தான். அதனால அந்த இடத்துல தேவன் அவனுடைய பக்தி உள்ளவன் என்பதை அறிவதற்காக ஒரு சோதனை கொடுத்து அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை அறிந்தான். அதே இடத்துல ஆபிரகாம் இன்னொரு இடத்துல மனிதருக்கு பயப்படுகிறவன் காணப்படுகிறான். எங்கன்னா ஆதியாகமம் 20:1-11 பார்க்கும்போது கேராரிலே போய் தங்கி இருக்கும்போது அபிமெலேக்குக்கு பயப்படுறான். அடுத்து அங்குள்ள ஜனங்களுக்கு பயப்படுறான். என்ன பயப்படுறான்னா, ஐயோ இவங்க பொல்லாதவங்க, தெய்வ பயம் இல்லாதவங்க, அதனால என் மனைவிய நிமித்தமாக என்ன ஏதாவது செய்திருவாங்க அப்படின்னு நினைச்சா அவன் அந்த இடத்துல மனிதருக்கு பயந்தனால ஒரு பொய் சொல்றான். என்ன சொல்றான்? மனைவியை பார்த்து சகோதரின்னு சொன்னான். அப்ப அவனிடத்துல 2 குணங்கள் இருந்துச்சு. ஆனாலும் விசேஷமான குணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனாக அவன் காணப்பட்டான் என்பதை நாங்க பார்க்கிறோம். யோசேப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்ததுனால அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அந்த காரிய சித்தியானது அவன் என்ன பண்ணிச்சான்? ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தியது. தேவன் அவனோட இருந்ததுனால ஆதியாகமம் 37 நம்ம பார்த்தோம்னா கர்த்தருக்கு பயந்தவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்றால், அவனுக்கு சிறு பிராயத்திலே அவன் பெரிய ஆளாகும் போது எந்த இடத்துல இருப்பான், எந்த நிலைமைக்கு தேவனை அவனை கொண்டு போவாருங்கிறத தேவன் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். சகோதரர்களாக துன்பம் வருது. அவன் பார்வோனின் அரண்மனைக்கு போறான். அந்த இடத்துலயும் அவனுக்கு சோதனைகள் வருது, அவனுடைய மனைவியால வருது. ஆனாலும் அவன் என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்ததுனால பாவத்திற்கு விலகி ஓடக்கூடியவனாய் காணப்படுறான். முதலாவது அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான், சொப்பனை காண்கிறவனாய் இருந்தான். அடுத்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவனாக இருந்தான். அடுத்து சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாக காணப்பட்டான் அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். சிறைச்சாலையில இருந்தாலும் பானபாத்திரக்காரனுக்கு சொல்றான். அடுத்து பார்வோனுக்கு சொப்பனம் வருது. அந்த இடத்துல அவன் அந்த பார்வோனுக்கு கர்த்தர் அதுக்கு பதில கொடுப்பாருன்னு தான் சொல்றான். நான் கொடுப்பேன், எனக்கு ஞானம் இருக்குன்னு அவன் சொல்லல. அந்த இடத்துலயும் தேவனை அவன் உயர்த்துறான். இது தேவனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு, நம்முடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் தேவனால் மட்டும்தான் முடியும் என்பதை அவன் சொல்லி அர்த்தத்தை சொல்றான். அந்த இடத்துல ஒரு அதிகாரியாக, அந்த அரண்மனைக்கு அதிகாரியாக நியமிக்கப்படுகிறான், விசாரணைக்காரனாக வைக்கப்படுகிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? அடுத்து என்னன்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு, தகப்பன் வீட்டாருக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக தங்களை கொண்டு வைத்திருக்கிறார் தேவன் என்பதை உணர்றான். தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கக்கூடியதான அந்த மனப்பான்மை அவனுக்குள்ள காணப்படுது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுக்குள்ள இருந்ததுனால ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு? நமக்குள்ள வருமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட, நம்மளை இப்படி செஞ்சுட்டாங்களே, இவ்வளவு துன்பப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மாம்ச பலவீனத்துல நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோசேப்பு என்ன செய்யலையா? இதெல்லாம் நினைக்கல. ஏன் அப்படின்னா, யோசேப்புக்குள்ள கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்ததுனால அவன் அதை செய்யல. அப்ப தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா நேரமும் எல்லா காரியத்திலும் கர்த்தரை நோக்கியே அவன் விண்ணப்பம் பண்ணி கடவுள்கிட்ட கேட்டுதான் எல்லா காரியங்களையும் செய்கிறவனாய் காணப்பட்டான். அவன் பெலிஸ்தே தலைவனாய் கொல்லும்போது அவன் சொல்றான், நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினாலே
கோலியாத்தை அழிப்பதற்கு அவன் ஒரு கவன்னால அவன் அழிக்கிறான். அப்போ அவன் கர்த்தருக்கு பயந்ததுனாலதான் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்படுது. அடுத்தபடியாக அவன் ஒரு அதிகாரியா இருக்கும்போது அவன் வந்து என்ன, தாவீது இருக்கும்போது சவுல் சொல்றாரு, ஜனங்கள்லாம் சொல்றாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லும் போது அந்த சவுலுக்குள்ள அவன் மேல ஒரு பொறாமை வருது. பொறாமை வந்து அவனை விரட்டி விரட்டி என்ன செய்யறான்னா, எப்படியாவது அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கான். 1 சாமுவேல் 24:4-6 பார்க்கும் போதும் 26:1-9-11 வசனங்கள்ல நம்ம பார்க்கும் போதும் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, என்கேதி என்ற வனாந்தரத்துக்கு தாவீது ஓடி போறான். யாருக்காக? சவுலுக்கு தப்பித்து ஓடி போறான். அந்த இடத்துல சவுல் போகும்போது அப்போ அவன் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அவன் உன் எதிரி வந்து இங்க வந்திருக்கான், உன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கான், அவனை குத்தி கொன்றுவோம் அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்க சொன்னா கூட தாவீது என்ன செய்யல. அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்னு அவனுடைய துப்பட்டாவின் ஓரத்தை மட்டும் வெட்டிட்டு வரான். ஆனாலும் வெட்டிட்டு வரும்போது அவனுக்குள்ள ஒரு வேதனை, ஐயோ கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய துப்பட்டாவை நம்ம வெட்டிட்டு வந்துட்டோமே, இது பாவமே அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி 1 சாமுவேல் 26:11 அவன் என்ன செய்யறான், போடாது அவன் சொல்றான், நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்த மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிலாமேட்ல சவுல் வந்து இருக்கும்போது, தாவீதை விரட்டிட்டு வந்து இருக்கும்போது அவன் சொல்லிட்டு அவனை கொலை செய்யாதபடிக்கு அவன் தலைமாட்டுல இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சமயம் என்ன செய்தானா எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்போ அவன் அங்க உள்ள அவனை பாதுகாக்க உள்ள அதிகாரிகள்கிட்ட சொல்லும் போது, என்னப்பா இப்படி விட்டுருக்கீங்களே உங்க ராஜாவை அப்படின்னு கேட்கும்போது இவனுடைய சத்தத்தை கேட்டு சவுல் என்ன சொல்றாருன்னா, என் குமாரனாகிய தாவீது. அப்பா, ஒரு துன்பத்தை செய்யணும்னு நினைக்கிறவன் கூட அவன் என்ன சொல்றான், என் குமாரனாகிய தாவீது என்று சொல்றான். ஏன் அப்படிப்பட்ட வார்த்தை அவன் வாயில வந்துச்சு அப்படின்னா, தாவீது கர்த்தருக்கு பயப்பட்டவனா இருந்ததுனால அப்படி ஒரு வார்த்தைய சொன்னான். இல்லைன்னா சொல்லியிருப்பானா, அடா பொல்லாதவனே, என்ன கொலை பண்றதுக்கா வந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வருமே தவிர, அந்த இடத்துல தாவீது கர்த்தருக்கு பயந்ததுனால என் குமாரனாகிய தாவீது என்று அழைக்கத்தக்கதான ஒரு நல்ல வார்த்தை சவுலுடைய வாயிலிருந்து வந்தது என்பதை நாம் அறிகிறோம். அடுத்து மோசே வந்து யோசுவா காலேப் அந்த 12 கோத்திரங்களையும் கர்த்தர் சொல்றாரு, நீ அனுப்பி கானான் தேசத்தை பார்த்து அதை நீ பிடிக்க முடியுமா என்ன என்பதை யோசின்னு கர்த்தர் மோசேட்டு சொல்லும் போது மோசே 12 கோத்திரத்தையும் அனுப்புறாரு. 12 கோத்திரத்தார், இஸ்ரவேல் கோத்திரத்தார்ல 12 பேரும் போறாங்க. என்னாகமம் 13, 33, 32 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, போய் எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு 33வது வசனத்துல என்ன சொல்றாங்க, ஐயோ நாங்க அவங்க மத்தியில ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம். எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அங்க உள்ள திராட்சை குலை, அங்குள்ள கனிகள், பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு அந்த மக்கள் முன்னால என்ன சொல்றாங்கன்னா, 10 கோத்திரத்தார் மட்டும் என்ன சொல்றாங்க, ஐயோ நாங்க அவங்க முன்னால வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், அந்த தேசத்தை நம்மளால பிடிக்க முடியாது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தாலும் நம்ம அதை பிடிக்க முடியாதுங்கிறத சொல்றாங்க. அது வந்து அவங்க மனுஷரை கண்டு பயந்த பயம். ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன செய்தான்னா, இல்ல அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இல்ல, அவ்வளவு செழிப்பான நகரத்தை நம்மால பிடிக்க முடியும், நம் தேவன் நமக்கு உதவி செய்வாருன்னு போய் அந்த கானான் தேசத்தை அவங்க என்ன செய்யறாங்க, மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 14:8-9-20 கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய மகிமையை காண முடியும். அப்போ அந்த இடத்துல மோசே கர்த்தருக்கு பயந்தபடியினால் அவன் கேட்ட விண்ணப்பத்தின்படி தேவன் இஸ்ரவேலை என்ன செய்றாரு, மன்னிக்கிறார் என்பதெல்லாம் நம்ம பாக்குறோம். இஸ்ரவேல் ரொம்ப முறுமுறுக்கிறாங்க, ஆனா மோசே அவர்களை மீட்டு ரட்சிக்கிறான். ஏன்னா உங்களை கொலை செய்யக்கூடாது, நீங்க கொன்னா நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. இப்படியாக கடவுளுக்கு பயந்த மக்களுக்கு தேவன் உதவி செய்கிறவராக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம யாருக்கு அடுத்து கர்த்தர் பயப்படுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன? நம்ம இப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம நீதிமொழிகள் 1:7 படிக்கிறோம். அடுத்து நீதிமொழிகள் 3:7 தீமையிலிருந்து விலகும். நம்ம வந்து தீமை செய்யணும்னா நம்ம கொஞ்சம் பயப்படுவோம்,
அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். நன்மை செய்யறதுக்கு நம்ம நாடி ஓடுவோம், தீமை செய்ய பயப்படுவோம். அப்ப நம்ம தீமையில இருந்து விலகுவோம். அடுத்து 16:6 நீதிமொழிகள்ல தீமையை விட்டு விலகுவார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து நீதிமொழிகள்ல தான் நிறைய இருக்கு. 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருந்தா நாம் என்ன செய்வோமா? தீமையை வெறுக்கிறவர்களாய் காணப்படுவோம், விரும்புகிறவர்களாய் காணப்பட மாட்டோம். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 10:27 நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக. அந்த நாட்கள்ல நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஒவ்வொருத்தர் 103 வருஷம் இருந்தாங்க, 96 வருஷம் இருந்தாங்க, 85 வருஷம் இருந்தாங்க. இந்த காலகட்டங்கள்ல நம்ம அந்த ஆண்டுகள் இருப்போமா நமக்குள்ள ஒரு பயம் வருது. ஆனால் அதுக்குதான் ஒரு வேத வசனத்தை கடவுள் என்ன சொல்றாரா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ண. நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் யாருடைய கருத்துல இருக்குன்னா தேவனுடைய கருத்துல இருக்கு. நம்மள அவர் பாதுகாத்துக்கிடுவார். எப்படினாலும் நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலம் பூர்ணமாய் வழங்கி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடும் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். கர்த்தருக்கு பயப்படுதல் எதனால வரும்னா நாம் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் மட்டும்தான் வரும். அவிசுவாசம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அந்த பயம் நமக்குள்ள இருக்காது என்பதும் சொல்லப்படுகிறது. அடுத்து நீதிமொழிகள் 22:4 என்ன சொல்லப்படுகிறதுனா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இந்த 3 நமக்கு என்ன செய்யுமா? கொடுக்கப்படும் கர்த்தருக்கு பயப்படும் போது. அடுத்து பிரசங்கி 8:12 என்ன சொல்லுதுன்னா நல்ல வாழ்வு போன்ற அநேக ஆசீர்வாதம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில போதுங்கிற எண்ணம் இருக்கும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் போதும், தேவன் நம்மளை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்காரு, நம்மிலும் கீழானவர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ மேலான இடத்துல இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அப்ப நல்ல வாழ்வு போன்ற அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யுமா? கொடுக்கப்படும் அப்படிங்கிறதாக நம்ம இருக்கணும். இன்னும் அநேக வசனங்கள்ல சங்கீதங்கள்ல எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்னொன்னா நம்ம எடுத்து பார்த்தோம்னா தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களா இருக்கா? நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து அறியும் போதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து நம்ம யாருக்கு பயப்படும்? இவ்வளவு நேரம் நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயம், அந்த பயத்தினால் வரக்கூடிய நன்மை, தேவ பிரசன்னத்தில் பயந்தால் பயப்படும் போது நமக்கு பயப்படாது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்புகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாம் யாருக்கு பயப்படக்கூடாது? யாருக்கு பயப்படக்கூடாது? நம்மை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது, இல்லையா? இப்போ நமக்காக எதிர்த்து நிக்கிறாங்க, இப்போ மார்ச் 1 நடக்க போகிற அந்த செயலுக்காக நம்ம பயப்பட வேணாம். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த இடத்துல ஜெயத்தை தருகிறவர் யாருன்னா நம்முடைய தேவன் தான். மக்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டியே இல்ல. பாருங்க, ஆமான் தனக்கு தூக்கு மரத்தை, மொத்தேகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டாக்குனான். ஆனால் அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சு? மாறுதலாய் முடிந்தது. யூத ஜனங்கள், சூசான் நகரத்து மக்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? விடுதலையாக்கப்பட்டு நல்லா மகிழ்ச்சியோட ஆரவாரம் செய்தாங்க. அவங்க பயந்து இருந்தாங்கன்னா முதல்ல பயந்தாங்க. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் பண்ணி கடவுள்கிட்ட மன்றாடி ஜெபிக்கும் போது ஒரு விடுதலையை தேவன் கொடுத்தார். அப்படியாக நாம் ஜெபிக்கும் போது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதுக்காக நம்ம நினைச்சு கூடாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதருக்கு நாம் பயப்படக்கூடாது. மத்தேயு 10:26-31 வசனங்கள் மனிதருக்கு பயப்படக்கூடாது என்பதை சொல்கிறது. அடுத்து எசேக்கியேல் 3:9 பொய்யான தெய்வங்களுக்கு, இப்ப பொய்யான தெய்வங்கள் தான் எழும்பி நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? பயப்பட கூடாது. அடுத்து நீதிமொழிகள் 6:10, 1 சாமுவேல் 17:36 மனிதனுடைய அவதூறுகளுக்கு, மனிதன் சொல்லுகிறதான அவதூறு, வீணான வார்த்தை, சிலர் அநியாயமா சாபம் போடும். ஒரு நிமிஷம். சாரி. நம்ம செய்யாத தப்புக்கு நம்மளை சபிப்பாங்க, அப்படியா? அப்படிப்பட்ட அவதூறான வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அடுத்து ஏசாயா 51:7 சொல்லுது, சடிதியான தீகள் தீயோரின் செயல்கள். அதுக்காக நம்ம விலகி இருக்கலாமே தவிர அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அவங்க செய்தாங்கன்னு அதான் சொல்றாருல வசனத்துல, அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன் அவனவனோட கூட வரும்னு நம்முடைய தேவன் சொல்றாரு. அப்ப அந்த வாக்க உறுதியா பற்றி பிடித்து கொண்டு
ஒருத்தன் நமக்கு தீமை செய்தானா அந்த வழியில நம்ம போகக்கூடாது. அதை விட்டு நம்ம விலகி அவனோட உறவை வைத்துக் கொள்ளாமல் நம்ம விலகி ஓடணும். அடுத்து நீதிமொழிகள் 3:25 சிலைகளுக்கு, கண் இருந்தும் பேசாது காது இருந்தும் கேட்காது அந்த சிலைகளுக்கு நாம் பயப்பட கூடாது. அப்படியாக 2 ராஜாக்கள் நியாயாதிபதிகள் 6:10, 2 ராஜாக்கள் 17, 35, 39 வரைக்கும் நாம் எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. எதை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசத்தினால பயப்படுறாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்களாம், நரகத்திற்குள் செல்ல நேரிடும் என வேதம் வெளிப்பாடு 21:8 சொல்லுது. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பயம் அவிசுவாசத்திற்கு ஒரு அறிகுறி. மத்தேயு 14:30-31 என்ன சொல்லுகிறதா, நான் பயப்படும் நாளில் கர்த்தரையே நம்புவேன். அப்ப நமக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா நம்ம யார நம்பணும்னா கர்த்தரை மட்டுமே நம்பணும். அந்த பாடல் வரிகளின்படி நாம் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் மீது சார்ந்து கொள்வோமாக. 1 யோவான் 4:18 சொன்னபடி அன்பிலே பயம் இல்லை. நமக்குள்ள தேவனுடைய அன்பு காணப்பட்டால் நமக்குள்ள என்ன செய்யல, பயம் கிடையாது. பூரண அன்பு தேவன் மேல வைத்திருக்க அந்த பூரணமான அன்பு, உறுதியான அன்பு, அவர் எனக்கு போதும் அப்படிங்கிற அன்பு நம்ம வச்சோம்னா அந்த பயத்தை புறம்பே தள்ளும். சங்கீதம் 34:4 என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தரை தேடினார் அவர் நம்மை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்ப நம்ம யார நம்பணும்னா மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தரை நாம் எப்பொழுதும் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்குமா, எல்லா விதமான ஐயோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த காலம் எப்படி இருக்குமோ, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் அவர் பாத்துல வச்சிருவோமே, அவர்கிட்ட சொல்லிடுவோமே, நடக்கிறது அவர் பார்த்துக்கிடுவார் இல்லையா. முதல்ல நம்முடைய பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும், பாரப்பட்டு ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படணும், தீமைக்கு விலகி ஓடணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுமானால் என்ன நடக்கும்னா தேவன் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார். நாம் கர்த்தரை தேடும்போது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மளை விடுவிக்கிறார். இதுல இருந்து நாம் இந்த செய்தியில இருந்து நாம் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, நாம் யாருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். அடுத்து மனிதருக்கு நம்ம பயப்பட கூடாது, தீமைக்கு விலகி ஓடக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து நாம் என்ன செய்யணும்னா, ஜீவனுள்ள தேவன் நம்மோட இருக்கிறார். நாம் எந்த காலத்திலும் என்ன செய்ய வேண்டும், எவ்வேளையிலும் நாம் அவரையே நம்ம என்ன செய்யணுமா, சார்ந்து வாழ வேண்டும். நமக்குள்ள உறுதியான ஒரு விசுவாசம், ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசம் இருந்துச்சோ, மோசேக்கு எப்படி விசுவாசம் இருந்துச்சோ, தாவீதுக்கு எப்படி விசுவாசம் இருந்துச்சோ, தானியேலுக்கு எப்படி, சிங்கக்கபில போட்டாலும் பரவாயில்ல நான் வணங்க மாட்டேன்னு சொல்றான், அவன் ஒரு விசுவாசி. அதே மாதிரி 3 பேரை அக்கினி சூளையில போட்டாலும் பொற்சிலைய வணங்க மாட்டோங்கிறாங்க. ஆனா அந்த இடங்கள்ல யார் விசுவாசத்தோட இருந்ததுனால அந்த ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, ஓ நீங்க தான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் நாம என்ன செய்வோம், நீதிமான் ஆபிரகாம் எப்படி நீதிமான்களாக மாற்றப்பட்டாரோ அப்படியாக நாமும் ஒரு நீதிமான்களாக மாற்றப்படுவோம். அப்போ நமக்குள்ள என்ன வேணும்னா விசுவாசம் வேணும். அந்த விசுவாசமே நம்மை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.